குருவியின் மோமோஸ் கடை. ஒரு அழகான காட்டுல இருந்த மரத்தோட கிளையில மீனுக்குருவி ஒரு சிறிய உணவு கடையை நடத்தி வந்துச்சு. அந்த கடையில மீனுக்குருவி சுவையான மோமோஸ்களையும் சூடான தேநீரையும் தயார் செஞ்சு விற்பனை செய்யும். ஒரு நாள் பக்கத்து காட்டுல வாழ்ந்த காலுங்கிற ஒரு காகம் வேலை தேடி காட்டுல பல்வேறு இடங்கள்ல அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கமா வந்த காலுக்காகவும் மீனுக்குருவியோட மோமோஸ் கடைய பார்த்துச்சு. நிறைய பறவைகள் இந்த மோமோஸ்களை விரும்பி சாப்பிடுறாங்களே, இந்த குருவி கிட்ட போய் வேலை கேட்டா நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலுக்காகவும் மீனுக்குருவியோட கடைக்கு பறந்து போச்சு. வாங்க, உங்களுக்கு எத்தனை மோமோஸ் வேணும்? குருவி, நான் உங்ககிட்ட வேலை கேட்டு வந்திருக்கேன். நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. தயவு செஞ்சு எனக்கு சின்ன வேலை போட்டு கொடுப்பீங்களா? என்ன வேலையா? என் கடையில எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். எனக்கு உதவியாளர் யாரும் தேவையில்லையே. குருவி, உன்னோட மோமோஸ என்னோட காட்டுல இருக்கிற பறவைகளும் சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். தினமும் நீ தயாரிக்கிற மோமோஸ நான் சுட சுட எடுத்துட்டு போய் என் காட்டு பறவைகளுக்கு விற்பனை செஞ்சுட்டு வரேன். அப்படின்னா உன் வியாபாரம் இன்னும் பெருசாகும். இது ரொம்ப நல்ல யோசனையா தான் இருக்கு. சரிக்காகவே நான் உங்களுக்கு கூட நிறைய மோமோஸ்களை தந்து விடுறேன். எல்லா மோமோஸ்களையும் வித்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபாய் சம்பளமா தரேன். என்ன, 100 ரூபாய் சம்பளமா? ரொம்ப சந்தோஷம் குருவி. நான் கண்டிப்பா எல்லா மோமோஸ்களையும் வித்துட்டு வந்துடுறேன். உடனே மீனுக்குருவியும் ஒரு கூடை நிறைய சூடான மோமோஸ்களை எடுத்து காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. இந்தாங்க, ஒரு மோமோஸோட விலை 5 ரூபாய். இந்த விலைக்கு எல்லா பறவைகளுக்கும் மோமோஸை வித்துட்டு வாங்க. சரி குருவி, நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் அந்த மோமோஸ்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. காலுக்காகவும் தன்னோட காட்டுல நிறைய இடங்கள்ல அந்த மோமோஸை வித்தபடியே பறந்துகிட்டு இருந்துச்சு. மோமோஸ் வாங்கிக்கோங்க. மோமோஸ், சுட சுட மோமோஸ், சுவையான மோமோஸ். வாங்க வாங்க, வாங்கிக்கோங்க. ஹை, மோமோஸ். ஆமா ஆமா, மோமோஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கி கொடுங்கம்மா. சரி, நான் வாங்கி தரேன். எப்பா மோமோஸ், தம்பி இங்க வா. உடனே காலுக்காகவும் மயிலோட பக்கத்துல பறந்து போச்சு. என் பையனுக்கு 2 மோமோஸ் கொடுங்க. ஆமா, ஒரு மோமோஸோட விலை என்ன? ஒரு மோமோஸோட விலை 5 ரூபாய் தான். மோமோஸ் எல்லாம் சூடா இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் மோமோஸ கொடுத்துட்டு பணத்தை வாங்குச்சு. இப்படியே காட்டுல நிறைய பறவைகள் அந்த சூடான மோமோஸ வாங்கினாங்க. இதனால சீக்கிரமாவே காலுக்காகத்துக்கிட்ட இருந்த எல்லா மோமோஸும் தீர்ந்துடுச்சு. சாயந்தர நேரம் ஆனதுமே காலுக்காகவும் மீனுக்குருவியோட கடைக்கு வந்துச்சு. குருவி, இங்க பாத்தியா, நான் சொன்னபடியே எல்லா மோமோஸ்களையும் வித்துட்டேன். ரொம்ப நன்றிக்காகவே. இந்தாங்க உங்களோட காசு. இந்த 2 மோமோஸ்களையும் உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி காசையும் மோமோஸ்களையும் காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. நீங்க நாளைக்கும் இங்க வாங்க. நான் நிறைய மோமோஸ்களை சுட சுட தயார் செஞ்சு உங்ககிட்ட கொடுக்கறேன். அதை காட்டுல போய் வித்துட்டு வாங்க. சரி குருவி, நான் கண்டிப்பா வரேன். மீனுக்குருவியும் தன்னோட கடையை பூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. மோமோஸ்களும் காசும் கிடைச்ச சந்தோஷத்துல காலுக்காகவும் நிம்மதியா இருந்துச்சு. ஆகா, எப்படி ஒரு அருமையான வேலை கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. எப்படியோ கை நிறைய காசும் சாப்பிடுறதுக்கும் மோமோஸும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் காசையும் மோமோஸ்களையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காலுக்காகவும் ரொம்ப நேர்மையா காட்டுல நிறைய இடங்களுக்கு பறந்து போய் மீனுக்குருவியோட மோமோஸ்களை வித்துட்டு வந்துச்சு. இப்படி ஒரு நாள் காலுக்காகவும் மோமோஸ்களை வித்துக்கிட்டு இருந்த நேரம் அதனோட மனைவி ராணிக்காகவும் அங்க வந்துச்சு. காலு, எனக்கு ரொம்பவும் பசியா இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து 2 மோமோஸ்களை நான் சாப்பிட்டுக்கிறேன். ராணி இரு, நீ 2 மோமோஸ சாப்பிட்டேன்னா அந்த குருவி கண்டுபிடிச்சிடும். இவ்ளோ மோமோஸ் இருக்கிற இடத்துல 2 மோமோஸ் சாப்பிட்டா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் அந்த கூடையில இருந்த 2 மோமோஸ்களை எடுத்து சாப்பிட்டுச்சு. ஆகா, நிஜமாவே காலு, இந்த மோமோஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா ராணி, அதனாலதான் எல்லா பறவைகளும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த மோமோஸ வாங்குறாங்க. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அது படி செய்தா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். என்ன ராணி, அப்படி என்ன யோசனை வச்சிருக்க? காலுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் தன்னோட திட்டத்தை காலு கிட்ட சொல்லுச்சு. ஆட, இவ்வளவு நாள் எனக்கு இந்த யோசனை தோணாம போயிடுச்சே. சரி ராணி, இப்பவே நான் வேலையை தொடங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் அந்த மோமோஸ்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மோமோஸ் வாங்கிக்கோங்க. மோமோஸ்
வாங்கிக்கோங்க மோமோஸ். ஏப்பா மோமோஸ் இங்க வா. சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை மோமோஸ் வேணும்? எனக்கு 5 மோமோஸ் வேணும். சரி, ஒரு மோமோஸோட விலை 10 ரூபாய். அப்படின்னா எனக்கு 50 ரூபாய் கொடுங்க. என்ன, ஒரு மோமோஸோட விலை 10 ரூபாவா? 5 ரூபாய்க்கு தானே ஒரு மோமோஸ வித்துக்கிட்டு இருந்த. குருவி, காட்டுல இப்ப விலைவாசி எல்லாம் அதிகமாகிடுச்சு. ஒரு மோமோஸோட விலை 10 ரூபாய். வாங்குறதுன்னா வாங்கிக்கோ. சரி சரி கொடு, இந்த சுவையான மோமோஸ நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குருவி காலுக்காகவும் கேட்ட காசை கொடுத்துக்கிட்டு அந்த மோமோஸ வாங்குச்சு. இந்த மாதிரியே காலுக்காகவும் விலை அதிகமா காட்டுல இருந்த எல்லா பறவைகளுக்கும் அந்த மோமோஸ வித்துது. இதனால காலுக்காகத்துக்கு நிறைய காசு கிடைச்சது. அட, இந்த வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. மோமோஸோட விலை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நிறைய பறவைகள் மோமோஸ்களை வாங்குறத தவிர்த்தாங்க. இதனால காலுக்காகவும் கொண்டு போன மோமோஸ் விற்காமலேயே இருந்துச்சு. என்ன காலுவனா, வர வர மோமோஸ்கள் விற்கவே மாட்டேங்குது, என்னாச்சு? குருவி, எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ யாரும் மோமோஸ்களை வாங்கவே மாட்டேங்கிறாங்க. சரி காலுவனா, இந்தாங்க உங்களுக்கான சம்பளம். இந்த மோமோஸ்களை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. உங்க குழந்தைங்களுக்கு இத சாப்பிட கொடுங்க. சரி குருவி, உன்னை நினைச்சாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலைக்காகவும் காசை வாங்கிக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. ஒரு நாள் புறா மோமோஸ்களை சாப்பிடுறதுக்காக மீனுக்குருவியோட கடைக்கு வந்துச்சு. அட வாங்க புறானே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த காட்டுல பாக்குறேன். ஆமா மீனு, இந்த காட்டுக்கு ஒரு வேலையா வந்தேன். அதான் உன் கடையில வந்து மோமோ சாப்பிடலான்னு வந்திருக்கேன். அம்மா, நீ எதுக்காக மோமோஸோட விலைய இவ்ளோ அதிகமா உயர்த்திட்ட? என்ன புறானே சொல்றீங்க? என் கடையில எப்போதுமே மோமோஸோட விலை 5 ரூபாய் தான். அட மீனு, உன் கடையில வேலை பாக்குற அந்த காலுக்காகவும் ஒரு மோமோஸோட விலை 10 ரூபான்னு எங்களோட காட்டுல வித்துக்கிட்டு இருக்கு. இதனால தான் என் மோமோஸ்கள் எல்லாம் விற்பனை இல்லாம இப்ப திரும்பி வருதா? புறானே, எனக்கு இப்பதான் இந்த விஷயம் தெரியும். அந்த காகத்தை நான் இன்னைக்கே வேலையில இருந்து நீக்கிடுறேன். சரி மீனு, நல்ல வேலை நான் இன்னைக்கு உன்னை இங்க வந்து சந்திச்சேன். இல்லனா அந்த காகம் தினம் தினம் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புறா அங்கிருந்து பறந்து போச்சு. வழக்கம் போல காலைக்காகவும் வேலை செய்யறதுக்காக மீனுக்குருவியோட கடைக்கு வந்துச்சு. குருவி, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. சீக்கிரம் எனக்கு கூட நிறைய மோமோஸ்களை கொடு. நான் அதை கொண்டு போய் வித்துட்டு வரேன். இல்ல, உங்களுக்கு எந்த மோமோஸும் கிடையாது. உங்களோட திருட்டுத்தனம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. மோமோஸ அதிக விலைக்கு விக்கிறீங்க. இனிமே இந்த கடையில உங்களுக்கு வேலை கிடையாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. குருவி, நீ என்ன சொல்ற? யாரும் உன்கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. இல்ல, புராணனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் எனக்கு என்னைக்குமே உண்மையாதான் நடந்துப்பாரு. இனிமே நீங்க எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. வேலை பறி போன கோபத்துல காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. அது தன்னோட தவற உணராம புறாவோட வீட்டுல போய் சண்டை போட ஆரம்பிச்சது. ஹே மோசமான புறாவே, என்ன பத்தி நீ எதுக்காக மீனுக்குருவி கிட்ட சொல்லி கொடுத்த? நீ அநியாயம் பண்ற. மோமோஸ்களை 2 மடங்கு விலைக்கு நீ விக்கிற. அந்த குருவிய நீ ஏமாத்துற. புறா, நீ செஞ்சதுக்கு கூடி சீக்கிரம் நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் ரொம்ப பசியோட காலுவுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. காலு, என்ன இது இன்னைக்கு இவ்வளவு தாமதமா வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் மோமோஸ்களை கொடுங்க. ராணி, என்னோட வேலை பறி போயிடுச்சு. அந்த குருவிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அது இனிமே வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ஐயோ காலு, நல்ல வாய்ப்பை விட்டுட்டோமே. இப்போ என்ன செய்யறது? கவலைப்படாத ராணி, மோமோஸ் செய்யறது எல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அந்த குருவி கிட்ட இருந்து ஏமாத்தின காசு என்கிட்ட நிறைய இருக்கு. அத வச்சு நாமளே இந்த காட்டுல மோமோஸ் கடைய ஆரம்பிப்போம். அந்த குருவியை விட நாம சீக்கிரமா பெரிய பணக்காரங்களாகிடலாம். ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காகங்கள் தங்கள் கிட்ட இருந்த காசு மொத்தத்தையும் வச்சு ஒரு மோமோஸ் கடைய தொடங்குனாங்க. அந்த காட்டுல இருந்த பறவைகளும் மோமோஸ்களை சாப்பிடுறதுக்காக காகங்களோட கடைக்கு வந்தாங்க. சீச்சி, இந்த மோமோஸ்ல எந்த ஒரு சுவையுமே இல்ல. அந்த குருவியோட மோமோஸ் தான் என்னைக்குமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆந்தையார் அங்கிருந்து பறந்து போனாங்க. இந்த மாதிரி அந்த காட்டுல இருந்த எந்த பறவைகளுக்குமே அந்த மோமோஸோட சுவை பிடிக்கல. இதனால காகங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துச்சு.
ஐயோ ராணி, நான் நிஜமாவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். அந்த குருவியை ஏமாத்த போய் இப்போ மறுபடியும் நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை வந்துடுச்சு. ஆமா காலு, எல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் உங்களுக்கு மோசமான ஐடியாவை கொடுத்துட்டேன். அந்த நேரத்துல மீனுக்குருவி அந்த இடத்துக்கு வந்துச்சு. காகங்களே, உங்க மனசுல பேராசை தான் அதிகமா இருக்கு. பேராசை இருக்கிறது வரைக்கும் உங்களால வியாபாரத்துல முன்னேற முடியாது. கடுமையான உழைப்பும் உண்மையான நேர்மையும் இருக்கணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி இங்கிருந்து பறந்து போச்சு. தங்களோட தப்ப உணர்ந்த 2 காகங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். தானு, ஆமின், பசுல், இப்ராஹிம், ஃபாத்திமா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரம்யா, தர்மன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரேஸ்மா, சஃப்னா, நிஸ்மா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜெயஸ்ரீ, வருணா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மெலினா, ரித்தன், தர்ஷன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஃபோர்ஸி பாப்பா. கரிஷ்மா, மரியா, இலியாஸ், ரியாஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சாத்விக், ஜெயவர்மன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸும் நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா இருக்கணும். ஜோனா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அபிநந்தன், அகில் நிவேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சித்தீஸ். ஹாய் கரிஷ்கா. சர்வின், சர்வேஸ்வரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுஜிதா, சுகந்தன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சர்வேஸ், அருணா, வல்லரசு, மாயாஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக நன்றி.